ப்ளஸ் டூ முடித்தா உடனே என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன டிகிரி படித்தா நல்ல சம்பளம் வேலை கிடைக்கும், இன்ஜினியரிங்கா, காமர்ஸா, மெடிக்கலா இல்லை ஸ்கில்லா? இன்றைக்கி இந்த வீடியோவில் 2026 ட்ரெண்டுக்கு ஏற்ற டாப் கோர்ஸ், ஹை சேலரி ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீயாக ஸ்கில் கற்றுக்கிற வழி, காலேஜ் படிக்கும்போதே லட்சத்தில் பேக்கேஜ் வாங்குகிற சீக்ரெட் எல்லாத்தையும் கிளியராக பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். எந்த கோர்ஸ் படித்தாலும் சக்ஸஸ் கிடைக்கலாம். ஆனால் அந்த கோர்ஸ் படிக்கும்போது இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற ஸ்கில் டெவலப் பண்ணால் தான் பெரிய க்ரோத் கிடைக்கும். இப்போது பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டிகிரி மட்டும் முடிச்சுட்டு வேலை தேடுறாங்க. ஆனால் கம்பெனிஸ் என்ன பார்க்குறாங்க தெரியுமா? கம்யூனிகேஷன், டெக்னிக்கல் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், லாங்குவேஜ் ஸ்கில், ப்ராக்டிக்கல் நாலேஜ். இந்த ஸ்கில் இருந்தால் தான் சாதாரண டிகிரி படித்தவங்க கூட லட்சங்களில் பேக்கேஜ் வாங்குறாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டு கோர்ஸ்ன்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ. 2026 இன்னும் டாப் டிமாண்டில் இருக்கிற ஃபீல்டு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும். இந்த ஃபீல்டில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஆப் டெவலப்மெண்ட் மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ படித்தவங்களுக்கு எம்பர்டு சிஸ்டம், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இப்போது ரொம்ப வேகமாக க்ரோ ஆகுது. சிவில் இன்ஜினியருக்கு ஸ்கோப் இல்லைன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்மார்ட் சிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் காரணமாக இந்த ஃபீல்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போதே காலேஜ் முடித்த பிறகு ஹாஸ்டல் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்ஸ்டடாக யூடியூப்பில் ஃப்ரீ கோர்ஸ் பார்த்து கோடிங் கற்றுக்கிறாரு அப்படின்னா அந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? ஃபைனல் இயரில் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட், ஆனுவல் பேக்கேஜ் 51 lakhs. இதில் பெரிய இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அவர் பெரிய காலேஜில் படித்ததால் மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும்போதே இண்டஸ்ட்ரி ஸ்கில்லை டெவலப் பண்ணதால தான். பல பேர் இன்னும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. பிகாம் படித்தா ஃப்யூச்சர் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அது முழுக்க தவறு. பிகாம் ப்ளஸ் எம்பிஏ. பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணால் ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் அனாலிசிஸ் மாதிரி பெரிய பொசிஷனுக்கு போகலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு பவர்ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் முடித்தா ஹை சேலரி ஜாப் கிடைக்கும். இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஆட்டோ டிரைவர் மகன் பிகாம் படிச்சுட்டு சிஏ கோச்சிங்க்கு போயிருக்காரு. இன்றைக்கி அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட். மற்றொரு ஸ்டூடெண்ட் பிகாம் ப்ளஸ் சிஏடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஐஐஎம்மில் அட்மிஷன் வாங்கி 65 லட்சம் ஆனுவல் பேக்கேஜில் பிளேஸ் ஆனார். மெடிக்கல் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் தான் ட்ரீம் கோர்ஸ். ஆனால் எம்பிபிஎஸ் கிடைக்கலனா லைஃப் முடிஞ்சிடலை. பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, எமர்ஜென்சி அண்ட் தர்மா கேர், மைக்ரோபயாலஜி, ஜெனடிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி. இந்த ஃபீல்டில் நல்ல சேலரி ப்ளஸ் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இப்போ ஒரு ஷாக்கிங் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு இசிஇ ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கும்போதே ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. N5, N4 எக்ஸாமை கிளியர் பண்ணாங்க. இன்றைக்கி ஜப்பானில் வேலை. ஆனுவல் சேலரி 58 lakhs. அதாவது டிகிரி மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்கில் தான் கேம் சேஞ்சர். இப்போது நாலேஜ் கற்றுக்கணுன்னா பெரிய இன்ஸ்டியூட் தேவையில்லை. உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனே போதும். யூடியூப், ஸ்வயம் போர்ட்டல், என்பிடிஇஎல், ஃப்ரீ கோர்சஸ், கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸ், மைக்ரோசாஃப்ட் லேர்ன். ஸ்வயம் போர்ட்டலில் மட்டுமே 30,000க்கும் மேற்பட்ட ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு தெரியல அப்படின்றது தான். அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நோட் பண்ணுங்கள். கோடிங் பிடிக்குதா, டிராயிங் பிடிக்குதா, பிஸ்னஸ் பிடிக்குதா, பயாலஜி பிடிக்குதா, பப்ளிக் ஸ்பீக்கிங் பிடிக்குதா, அதுக்கப்புறம் ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். கோல்டன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நல்ல காலேஜ் கிடைச்சா நல்லது. ஆனால் காலேஜ் மட்டும் லைஃப்பை செட் பண்ணாது. ஸ்கில் டெவலப் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு டாப் காலேஜில் இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்மால்
காலேஜாக இருந்தாலும், அதாவது சின்ன காலேஜாக இருந்தாலும் பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம். இந்த 3 வருஷம் காலேஜ் லைஃப்பை ஜாலியாக மட்டும் இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாச்சும் ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். ஒரு லாங்குவேஜை கற்றுக்கோங்க, கோடிங்கை கற்றுக்கோங்க, கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த கோர்ஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.